புதுச்சேரியில் காணாமல் போன 9 வயது சிறுமி 72 மணி நேரத்திற்கு பிறகு வாய்க்காலில் துணியால் மூட்டையாக சுற்றப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அங்கு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளிகளை கண்டுபிடித்து தரும்படி உறவினர்களும் பொதுமக்களும் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முகத்தில் பலாரென அறையும் வகையில் இருக்கிறது இந்த பெண்ணின் கேள்வி. இவரை போல அங்குள்ள அத்தனை பேரும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். புதுச்சேரியை பதற்றமடைய வைத்திருக்கும் இந்த சம்பவம் சோலை நகரில் நடந்துள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த சனிக்கிழமை காணாமல் போனார். இது தொடர்பாக முத்தையால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளில் அந்த சிறுமி தெருவில் தனியாக நடந்து செல்வது மட்டும் பதிவாகி இருந்தது. சிறுமி முத்தையால்பேட்டை எல்லைப் பகுதியை கடக்கவில்லை என்பதை உறுதி செய்த காவல்துறையினர் வீடு வீடாக சென்று சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சிறுமி காணாமல் போன 72 மணி நேரத்திற்கு பிறகு அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் துணியால் சுற்றப்பட்ட மூட்டையில் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அப்போது ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமறித்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மாட்டணும் எல்லாரும் உள்ள வச்சிருக்காங்க, அனுப்ப வேண்டியதானே வெளியே. பச்சை சிசு அது என்ன பாவம் மனுஷது. இதுவரைக்கும் புள்ளைய காணோம். ஐஜி, டிஜிபி, கலெக்டர் எல்லாம் வந்தாங்க. காலையிலே வந்து பார்த்தாங்க, நோட் பண்ணாங்க, யாரும் வரல. இப்ப திடீர்னு வந்து இந்த ஒரு திரைக்குள்ள இருக்கும், பாடி போட்டு இருக்கிறாங்க. பார்க்கல, எப்படி கையில் முடியும், எப்படி அது? சிறுமி உயிரிழப்பு தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஒரு முதியவர் மற்றும் 3 இளைஞர்களை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். கொலையாளிகளை கைது செய்ய கோரி கிழக்கு கடற்கரை சாலை முத்தையால்பேட்டை அருகே 200க்கும் அதிகமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் ரகுமான்.